ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் நமக்காக பலியானதனுடைய காரியத்தை பவுல் அப்போஸ்தலர் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ள ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு சபைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது, ஒரு செய்தி சொல்லும்போது, பவுல் அப்போஸ்தலன் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு பெரிய கேள்வியை எனக்குள்ள உருவாக்கி, அப்படி இவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதம் அதுவென் என்னால் ஆரம்பிக்கப்பட்ட கொரிந்து சபையே, உனக்கு நிறைய காரியங்களை சொல்லித்தர நான் மனதாக இருந்தேன். ஆனா எல்லா காரியங்களையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரிகிறது. இயேசு கிறிஸ்துவை, அதாவது அவர் சந்தோஷமாய் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவை அல்ல, அற்புதங்கள் செய்கிற இயேசு கிறிஸ்துவை அல்ல, ராஜாவாய் பவனி வருகிற இயேசு கிறிஸ்துவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். உங்களுக்கு ஒண்ணுமே சொல்லக்கூடாது, ஒன்னே ஒன்று சொன்னா போதும். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, சிலுவையில் தொங்கப்பட்ட இயேசு, சிலுவையில் நமக்காய் சபிக்கப்பட்டவராய் குருசேற்ற இயேசு, அவர் ஒருத்தர் தான். அந்த காரியத்தை மாத்திரம்தான் நான் உங்களுக்கு சொல்ல என் மனதில் தீர்மானித்திருந்தேன். ஏனென்றால் அது அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, சபை, உலகம் என்னென்னவோ காரியங்களை சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், யூ ஆர் பிளஸ்ட் அப்படிங்கிறான். ஓ, நீ ஆகா ஓஹோ என்றிருப்பாய் என்கிறான். சபைக்கு தேவ ஊழியர்கள் என்னென்னவோ சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் பவுல் அப்போஸ்தலனை போல பாரமுள்ளவனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்கிற அந்த ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறிய விரும்பவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவர் ஒருவரை நீங்கள் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டா, அவர் ஒருவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டா, அதுதான் உங்க வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேற ஒன்றை நீங்க அறியாண்டாம் பிரதர். ஜெயமாய் வாழ்வதப்படி வேண்டாம், சிறப்பாய் வாழ்வதப்படி வேண்டாம். ஒரு சத்தியம் உங்களுக்குள்ள போகணும், ஒரு வேத கருத்து உங்களுக்குள்ள போகணும், ஒரு உபதேசம் உங்களுக்குள்ள போகணும். அது ஒன்றே ஒன்று, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுனால சபைக்கு ஏற்பட்ட 3 பிரதானமான ஆசீர்வாதங்களை மாத்திரம், நிறைய காரியங்களை சொன்னா நீங்கள் மறந்து போவீர்கள் என்பதனால ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி உங்களை அந்த காரியத்தோடு உங்களுக்கு வீடுகளுக்கு அனுப்ப நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்ன செய்தார்? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை இயேசு சிலுவையிலே குலைத்து போட்டார். அன்பான வாலிப பிள்ளைகளே, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான ஐயா அம்மாமாரே, நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். இயேசு சிலுவையில் நமக்காக என்ன செய்தார் தெரியுமா? நமக்கு விரோதமாய், நமக்கு எதிரடையாய், நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு கையெழுத்து இருந்தது. அது என்ன கையெழுத்து? மரண தண்டனையின் கையெழுத்து. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்கிற கையெழுத்து. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற கையெழுத்து. நீங்களும் நானும் மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்கிற கையெழுத்து. அந்த கையெழுத்தை குலைப்பதற்கு ஒருவராலும் கூடாதிருந்தது. பாவம் செய்தன்னா பாவத்தின் பரிகாரத்தை நீ செய்தே ஆகணும், பலி செலுத்தி ஆகணும். பாவம் செய்தா அதன் விளைவை சுமந்தே ஆகணும். பழைய ஏற்பாட்டில் பாவம் மன்னிக்கப்பட்டதனுடைய ரூபம் எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர்
என்ன, அதாவது அங்க பரிகாரம் கிடையாது, அழித்தல் கிடையாது, மூடல். கட்டளைகளால் பிறந்த கையெழுத்து நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பிறகும் மனிதர்கள் பாவம் பெருகிக் கொண்டு போனதை தவிர அவர்களுக்கு மனம் திரும்புதல் வரல. பாவம் மனுக்குலத்தில் பிரவேசித்து அந்த பாவத்தின் விளைவா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ கேளுங்க. சின்ன பிள்ளையை பாருங்களேன், சாக்லேட்டை கொடுங்க, தா, சாக்லேட் சாப்பிட்ட, ஏன்னா நீங்க எல்கேஜி அனுப்பி பொய் சொல்ல வேண்டும் எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தீங்களா என்ன? அவன் எழுதி படிக்க முன்னாடியே பாவம் செய்ய பழகிட்டான். எப்படி எப்படி? பவுல் சொல்றாரு, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவ பிரமாணமே அப்படி செய்கிறது. அதனால மனுஷனுக்கு எதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரோ, கட்டளைகளை கொடுத்து இப்படி வாழன்னு சொல்றாரோ, அதன்படி வாழ முடியாதனால அந்த அந்த பாவத்தினால் வந்த மரண கையெழுத்து மனிதன் மேல் இருக்கிறது. தெய்வம் அவருடைய முகத்தை திருப்பி கொண்டார். மனுஷனை பார்க்க மாட்டேன், மனுஷனோட பேச மாட்டேன் என்று ஆண்டவருக்கும் மனுக்குலத்துக்கும் இடையே இருக்கிற உறவு சுமார் 400 ஆண்டுகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுக்கு பிறகு புதிய ஏற்பாடு வரைக்கும் 400 ஆண்டுகள் தெய்வம் மனிதனோடு பேசுவதை நிறுத்திவிட்டார். இதற்கு என்னதான் சொல்யூஷன் தேடும் போதுதான் இந்த மரண கையெழுத்தை குலைப்பதற்கு இயேசு சிலுவை மரத்தில் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார். இயேசுவின் சிலுவை மரணம், இயேசுவின் கிருபாதார பலி எனக்கு என்ன செய்தது? என் மேல் பிதாவானவர் வைத்திருந்த அந்த மரண கையெழுத்தை அதை எனக்காக குலைத்து போட்டது. இன்னைக்கு நான் கையெழுத்து தீர்ப்பே, தீர்ப்பில் விடுதலை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் அரசியல்வாதிகள் மேல வரும். ஆட்சிக்கு வந்த உடனே நிரபராதிம்பாங்க. அப்படியானா நம்மால் ஆட்சிக்கு வந்துட்டார். யாரு? இயேசுநாதர். அவர் சிலுவையில் நமக்கு வர வேண்டிய மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை கேஸிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அல்லேலூயா, விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை விடுதலை விடுதலை. வாய் திறந்து சொல்லுங்க, விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை. நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை. அல்ல கைதட்டி பாடுவோம், எனக்கு. ஆமென். பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எப்போதும் விடுதலை. வாய்களை திறந்து ஆமென். ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை, விடுதலை விடுதலை. பாவத்தின் சம்பளத்தை இன்னைக்கு ஆண்டவர் குலைத்து போட்டார் இயேசுவின் நாமத்தில். விடுதலை. இன்னைக்கு தேவ பிள்ளையே, பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற உனக்கு தெய்வம் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். வார்த்தையினால் விடுதலை, துதியினாலே விடுதலை, வார்த்தையினால் விடுதலை, துதியினாலே விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எப்போதும் விடுதலை. ஆமென். விடுதலை. நல்ல வாய் திறந்து பாடுங்க. Glory. கவலையிலே விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, கவலையில் இருந்து விடுதலை, கண்ணீரில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, நமக்கு விடுதலை. அல்லேலூயா. விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு விடுதலை. பாவத்தில் இருந்து விடுதலை இயேசு விரும்பினாரே. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை, எப்போதும் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் உங்க புருஷன்மார் விடுதலையாகாம இருக்காங்களா? உங்க பிள்ளைகள் விடுதலையாகாம இருக்காங்களா? இன்னைக்கு நாம இருக்கிற வண்ணமா அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எந்த நோக்கத்தோடு
சிலுவையிலே ஆண்டவரே மரண கையெழுத்தை குலைத்து போட்டீரோ, அந்த நோக்கம் என் குடும்பத்தில் நிறைவேறட்டும், எங்க சொந்த பந்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஐயா, இன்றைக்கும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த பாவத்தில் இருந்து விடுவிக்கப்படும்படி உம்முடைய ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவின் சிலுவை மரணம் கையெழுத்தை குலைத்து போட்டது. சந்தோஷமா? ஹல்லேலூயா. ஒரு கைதி, ஒரு குற்றவாளி கோர்ட்ல மரண தண்டனை விதிக்கிறேன்னு ஜட்ஜி எழுதிட்டார்னா அவன் அழுவான், புரளுவான், ஐயோ ஐயோ. அதே குற்றவாளிக்கு குற்றம் நிரூபிக்கப்படாததால் அவனை விடுதலையாக்குகிறேன், அவன் நிரபராது என்று தீர்ப்பு சொல்லுகிறேன் சொன்ன அவன் சும்மா இருப்பானா? கொண்டாடுவான், சந்தோஷப்படுவான். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். இயேசுவானவர் உங்களை மரண தண்டனையில் இருந்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலம் அவர் கையெழுத்தை குலைத்து போட்டு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாமுவேலே, கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நீ எப்பவுமே அங்க பார்க்கப்படாதயா, அங்க பார்க்கப்படாது. கர்த்தாவே சொல்லும்னு அங்க பார்க்கணும். ஆமென். கையெழுத்தை குலைத்து போட்டார். எனக்கு எதிரான மரண கையெழுத்தை குலைத்து போட்டார். என்னங்க, சர்ச்சுக்கு போனா மட்டும் இயேசுநாதரை கும்பிட்டா மட்டும் என்ன கர்த்தர் கொட்டி கொட்டி கொடுக்கிறாரா? அப்பா, கொட்டி கொடுக்கிறாரோ தட்டி கொடுக்கிறாரோ, ஆனா ஒண்ணு கொடுத்தாரு. நான் சாவுக்கு நியமிக்கப்பட்டவன், நரகத்திற்கு போக வேண்டியவன், என்னை கர்த்தர் பரலோகத்தின் வாசியாய் மாற்றி போட்டார் என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இயேசுவின் மரணத்தின் மூலமா எனக்கு நடந்திருக்கிறது. Today I have eternal life. இன்னைக்கு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உலக மதங்கள்ல எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு தைரியம் என்ன தெரியுமா? மரணத்தை பார்த்து பயப்படாதவன் கிறிஸ்தவன் ஒருவன் தான். ஏன் தெரியுமா? ஒருவேளை பூமியில ஒருவர் மரிக்கும் போது மனைவி, பிள்ளைகள், புருஷன் என்கிறவர்கள் அனாதையாக்கப்படலாம். ஆனா அந்த மனுஷனுக்கு கடுகளவும் நஷ்டம் கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பவுல் சொல்லுகிறார்? கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு லாபம், சாவு எனக்கு ஆதாயம். அப்படின்னு என்ன அர்த்தம்? செத்து போனா பரலோகத்துக்கு போய் சேருவேன். இந்த பூமியில மரணத்தை பார்த்து பயப்படாத ஒரே மார்க்கம் இயேசு மார்க்கம். தேவ பிள்ளையே, நீ உண்மையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாயானால், உண்மையான மனம் திரும்புதலை நீ பெறுவாயானால், உனக்கு எதிரான மரண கையெழுத்து குலைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கையோடு எந்த நேரமும் சந்தோஷமாய் பூமியிலே பரலோக நம்பிக்கை உடையவனாய் வாழுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல், நேரம் இல்லை பாஸ்டர், நீங்க தான் முதல்ல செய்தி கொடுக்கப்படாதுங்கிறது. நீங்க பாட்டுக்கு நேரத்தை எடுத்துக்கிட்டு போற, எங்களுக்கு நேரம் தர மாட்டேங்கிறீங்களேன்னு யோசிக்கிறீங்களா? என்ன, உங்க கையில கொடுத்தா உங்களுக்கு நேரம் வேணும்னு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பழியை உங்க எல்லாரும் மேலேயும் தூக்கி போட்டுடலாம். நான் முதல்ல கடைசியா பிரசங்கம் பண்ணா பழி முழுவதும் யார் மேல தூக்கி போடுறீங்க? என் மேல தூக்கி போடுறீங்க. அதனால சரி. கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா, தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா. கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா, தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வேற மாதிரி பாட்டு, வேற லெவல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாட ஆள் இல்லை. நீங்க சபை ஆராதனைகள்ல இது போன்ற பழைய பாடல்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கிறிஸ்து என் ஜீவன், சாவு இப்படி பாடினாதானே சாவு வீட்டில் போய்
அழமாட்டிய சாலெல்லாம் சாவு விசுவாசிகளே பார்க்குறேன். சாவு வீட்டில் போய் அவன் செத்து போயிட்டான்னு அழுகு. ஏமா அழுகிற? தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இங்கே கண்ணை விடுன்னு அங்கே கண்ணை திறக்கிறார். அல்லேலூயா. அப்போ கண்ணீரே விட மாட்டீங்களான்னா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அது வேறு வீட்டுக்கு போக போகுது. அப்பா அம்மா கண்ணில் என்ன செய்யும்? ஒரு சொட்டு கண்ணீர் வரும். ஏன்? எங்கூடயே இருந்த பிள்ளை வேற ஒரு வீட்டுக்கு போக போதே. அது ஐயோ அப்படி இல்லை. கிறிஸ்தவர்கள் ஐயோ அப்படி இல்லை. கொஞ்சம் கண்ணீர் வரும். இத்தனை ஆண்டுகள் எங்க கூட வாழ்ந்தாங்களே. அல்லேலூயா. கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், தத்தம் செய்வேன் என்னை முற்றிலுமா, தத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா. சிலுவையின் பாடுகள் பெருகிடினும் பரத்தின் உதவி வரும் ஏற்ற வேளை. சிலுவையின் பாடுகள் பெருகிடினும் பரத்தின் உதவி வரும் ஏற்ற வேளை. இயேசுவுடன் பாடு சகிப்பதற்கா, இயேசுவே உந்தன் கிருபை தாரும். இயேசுவுடன் பாடு சகிப்பதற்கா, இயேசுவே உந்தன் கிருபை தாரும். கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், சத்தம் செய்தேன் என்னை ஓடபலதனா தேன் என்னை முற்றிலுமா. கிறிஸ்து என் ஜீவன். நல்லா பாடுங்க வாய் திறந்து. ஓ thank you Lord. சத்தம் செய்தேன் என்னை முற்றிலுமா. தனிமை என்றெண்ணி நான் ஏங்கும் போது திருச்சமூகம் என்னை தேற்றுவதா. பாடுவோம். தனிமை என்றெண்ணி நான் ஏங்கும் போது திருச்சமூகம் என்னை தேற்றுவதா. பரனே உம் கரத்தையே நோக்கிடுவே, புதுபலத்தால் என்னை தாங்கும் ஐயா. பரனே உம் முகத்தையே கிறிஸ்து என் ஜீவன், சாவு ஆதாயம், சத்தம் செய்தேன் என்னை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையினால தொலைந்து போன பழைய பாடல்களை எல்லாம் சில தேவ மனிதர்கள் உள்ளத்தில் கர்த்தர் பாரத்தை இப்போ ஏற்படுத்தி அவங்க அந்த பாடல்களை எல்லாம் புதிய தலைமுறைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு அழகான தலைப்பில் புதிய தலைமுறைகளின் சங்கீதம்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அதை வச்சு காட்டி கொடுங்க. அதில் நிறைய அனுபவங்களை சொல்கிறாங்க. நேற்றைக்கு நான் சாயங்காலம் கர்த்தருடைய பந்தியில் சொன்னேன். சாமுவேல் ஐயான்னு ஒரு ஐயா, வேதமாணிக்க ஐயான்னு ஒரு ஐயா. அவர் இந்தியா சுதந்திரம் ஆவதற்கு முன்பு அவர் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் எழுதிய பாடல் தான் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபார பிதாவே நமஸ்காரம். அந்த பாடலை எழுதிய வேதமாணிக்க ஐயா கவர்மெண்ட் சர்வெண்ட். அந்த வெள்ளக்கார துறை அவருக்கு ஹையர் ஆபீசர். அவர் கேட்டார், வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் வேதமாணிக்கம். ஏய் வேதமாணிக்கம், நீ வேதம் ஓத வேண்டியவன், இங்கே உனக்கு என்ன வேலை என்று கேட்டார். இவ்வளவுதான். ஒரு பரியாச வார்த்தை. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தொட்டது. நான் வேதம் ஓத வேண்டியவன், நான் ஏன் உலகத்திற்கு வேலை செய்கிறேன் என்று தன் வேலையை ராஜினாமா பண்ணி தேவனுடைய ஊழியத்தை சாகும் வரைக்கும் செய்தார்.
அவ்வளவு சென்சிட்டிவாக இருந்த காலம் அந்த காலம். இன்னைக்கு எதுலெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கணுமோ அதிலெல்லாம் சென்சிட்டிவாக இருக்காம, எதுலெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கக்கூடாதோ அதிலெல்லாம் சென்சிட்டிவாக இருக்கிற பொல்லாத காலம். என்ன பண்ண? அல்லேலூயா. அதனால தேவன் அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கையெழுத்தை குலைச்சிட்டார். சந்தோஷப்படுறீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. இயேசு கையெழுத்தை குலைச்சிட்டார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு சிலுவை பலியினால் செய்த, இயேசுவின் பலியினால் வந்த இரண்டாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். எபேசியர் 2 அதிகாரம் 16 வசனம். எபேசியர், பகையை சிலுவையினால் கொன்று, கையெழுத்தை குலைத்து போட்டது மாத்திரமல்ல, பகையை அழித்து போட்டது மாத்திரமல்ல, அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினார். சிலுவை மரணம் என்னையும் பிதாவையும் ஒப்புரவாக்கிட்டு. ஒன்று தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் மகா பரிசுத்தலத்துக்கும் பரிசுத்தலத்துக்கும் இடையில ஒரு பெரிய திரைச்சீலை இருக்கும். பெரிய திரைச்சீலை. அந்த திரைச்சீலை இயேசு சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பு, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, கீழிருந்து மேல் தொடங்கி அல்ல, கீழிருந்து மேல் நோக்கி அல்ல. அதுனா எல்லாரும் சொல்லுவாங்க, யாரோ ஒரு பிரதான ஆசாரியன் இல்ல ஆசாரியன் இல்ல அங்க இருக்கிற லேவியன் யாரோ ஒருவர் இயேசுநாதருக்கு சப்போர்ட் பண்ற ஆளு, அவர் கீழே இருந்து ஸ்கிரீனை பிடிச்சி அப்படியே கிழிச்சிட்டார் அப்படிம்பார். மேலிருந்து கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. உடன்படிக்கை பெட்டியை, மகா பரிசுத்தலத்தை, தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாத இந்த சமூகத்துக்கு, ஜனங்களுக்கு தேவ பிரசன்னம், தேவ சமூகம் வெளியரங்கமாக்கப்பட்டது இயேசுவின் மரணத்தின் மூலமா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், அந்த திரைச்சீலை மேல் இருந்து கீழ் வரைக்கும் 2 கிழிப்பதற்கு இன்னொரு காரணம், கீழிருந்து கிழித்தால் மனிதன் கிழித்தான்னு சொல்ல வாய்ப்பு உண்டு. இதை கிழித்தவர் தெய்வம். அவர் மேலிருந்து கீழ் வரைக்கும் 2 கிழித்து இருதரத்தாரையும். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்த தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போதெல்லாம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே ஒள்ளி அவரை இருதயத்தில் அப்படி அனுபவிக்கிற அந்த ஒரு நெருக்கத்தை கொடுத்தது சிலுவை மரணம். பொதுமக்கள் எல்லாம் அங்க நிக்கணும் வெளியே பிரகாரத்தில். இந்த எருசலேம் சபையின் மாதிரிய நாங்கள் ஊருக்கு போகிற நேரம் காட்டி கொடுத்தேன். திருவிதாங்கோட்டில் தோமையார், தோமா இயேசுவின் சீசரில் ஒருவர். அவர் ஒரு சபை, முதல் சபை, தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் சபை, இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் சபை. அந்த சபை அதை அரை பள்ளிம்பாங்க. பள்ளி என்றால் கற்றுக்கொள்ளுகிற இடம், கோயில் என்று பல வார்த்தைகளை சொல்ல முடியும். அது அரசனுடைய கோயில், தேவாலயம் என்கிற ஒரு அமைப்பில் எருசலேம் தேவாலயத்தின் மாதிரியில் அதை கட்டி இருக்கிறார். அல்லேலூயா. அதை நான் பார்த்தேன். அப்போ தான் யோசித்தோம், உள்ளே போக முடியாது. நாங்களே அந்த அவங்க எருசலேம் சபையின் மாதிரியில் அந்த ஆராதனையை, கேரளாவை சார்ந்த மார்த்தோமா சிரியன் அவங்க அந்த அந்த சபையை அதை டேக் ஓவர் பண்ணி அவங்க முறையில் அந்த ஆராதனை பண்ணுறாங்க. நாங்கள் 2வது முறை நான் போகும்போது அங்கே பராமரிப்பு பணிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் முதல் முறை நாங்கள் போகும்போது அவங்க ஆராதிக்கும் போது மூடுறாங்க, திறக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டே இருந்தேன்.
ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. சும்மா கேட்கலாம், ஓ தெய்வம் இன்னைக்கு எல்லாம் போகிறாங்கல்ல, அங்கே போய் சாமி கும்பிட்றாங்களா, அதுபோல் ஓ ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் என்றைக்கு இயேசுவின் சிலுவை மரணம் உண்டானதோ, நம்மையும் பிதாவையும் ஏதேன் தோட்டத்தில் ஒன்றாக இருந்த அந்த உறவுக்குள் திரும்பவும் நம்மை கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா! எந்த அளவுக்கு தெரியுமா? ஃபாதர் பாடுறது போல, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே. சொல்லுங்க, இன்னும் கேட்டு சேரனுமே. இன்னும் எப்படிங்க சேர முடியும்? இயேசுவின் சிலுவை மரணம் நம்மையும் பிதாவையும் ஒன்றாக்கி விட்டது. அந்த தைரியத்தில் தான் பாடுகிறோம், இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கேட்டே. அந்நிய விக்கிரகங்களை பிடித்து, அந்நிய விக்கிரகங்களுக்கு சாமியாடி, அந்நிய விக்கிரகங்களுக்கு குறி சொல்லிக் கொண்டிருந்த, சாமியாட்சிக்கு புறம்பானவன் மாத்திரமல்ல, தனக்கு எதிரியாயிருந்த ஒரு சாமியாடியுடைய மகனை ஆண்டவர் பிடித்து அவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என் நாமத்தை அறிவி, என்னோடு கூட நின்று ஊழியம் பண்ணுன்னு என்னை அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறது எது தெரியுமா? எனது ஆண்டவர் இயேசு எனக்காய் சிலுவையில பலியான பிராயச்சித்த பலி. இன்னும் உம்மை நான் அறியனுமே, இன்னும் உம்மை நான் அறியனுமே, இன்னும் கேட்டு சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா, கொலோசையர் 1:20 வாசிக்கலாமா? கொலோசையர் 1:20 வேகமா வாசிப்போம். கொலோசையர் 1:20. ஓ ராபா காந்தாரா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவுக்கு பிரியமாயிற்று. இயேசுவின் சமூகத்தில், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் பிராயச்சித்த பலியினாலே உலகத்தில் உள்ளவைகளை பிதாவோடு ஒப்புரவாக்குகிற மகிமையான ஒரு ஊழியத்தை இயேசு சிலுவையில் எனக்காய் செய்தார். அல்லேலூயா. என் மேல விழ வேண்டிய பிதாவுக்கு பயங்கர கோபம், பாவத்தினால அடிக்க வந்தார். இயேசு குறுக்க விழுந்துட்டார். ஆன் பிஹால்ஃப் ஆஃப் அஸ், நமக்கு பதிலாய் இயேசு சிலுவையில் பலியானார். புரியுதா? அப்பா பிள்ளை அடிக்க வந்தார், அம்மா வந்து குறுக்க விழுந்துட்டாங்க. அதுபோல மனுக்குலத்தின் மேல தெய்வம் கோபம் கொண்டு அடிக்க வந்தார். செல்ல பிள்ளையாகி இயேசு குறுக்க விழுந்து அந்த அடி அவர் மேலே வாங்கி கொண்டார். பிதா ஒரு தெரியுமா, ரெய்னார்ட் போங்கே சுவிசேஷம் அறிவிக்கும் போது ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவாராம். மந்திரவாதிகள், விபச்சாரிகள், பெருந்திரள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அவங்கள பார்த்து ரெய்னார்ட் போங்கே சொல்வாரா, நீங்கள் பாவிகள் அல்ல, யூ ஆர் நாட் சின்னர்ஸ், யூ ஆர் நாட் சின்னர்ஸ் அட் ஆல், நீங்கள் இனி ஒருபோதும் பாவிகள் அல்ல. ஏன் தெரியுமா? உங்களை இயேசு பரலோகத்திலிருந்து பிதாவானவர் பார்க்கும்போது இயேசுவின் காயத்தின் வழியாய் பார்ப்பார். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் இடையில ஏதாவது வச்சு சில ஃபோட்டோ எடுத்து பாருங்க. தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை கையில் பிடிக்கிறது போல் ஃபோட்டோ எடுப்போம் தெரியுமா? கை முதல்ல தெரியும், பொருள் பிறகு தெரியும், ஃபோட்டோவில் வித்தியாசமாக தெரியும். பிதாவானவர் நம்மளெல்லாம் பார்க்கும்போது இயேசுவின் காயத்தின் துவாரம் வழியாக பார்க்கறதுனால முதல்ல பிதாவுக்கு தெரிகிறது இயேசுவின் காயம், பிறகு பிதாவுக்கு தெரிகிறது உங்க என்னுடைய பாவம். முதல்ல தெரிகிறது
இயேசுவின் காயம். இயேசுவின் காயம். உங்களை கொல்லணும்னு பிதா பார்க்கும்போது இயேசுவின் காயத்தை பார்த்தவுடன் பிதாவினுடைய உள்ளம் சாந்தமாகிவிடும். இயேசுவின் பலி நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கு பார்த்தீங்களா? அல்லேலூயா. சரி, வேகமாக இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். பிலிப்பியர் 3:18. பிலிப்பியர் 3:18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்போதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆண்டவர் அறிந்தவர்கள் தான், ஆண்டவர் அறியாதவர்கள் என்று மாற்றில்லாமல் கிறிஸ்தவர்கள், நான் கிறிஸ்டியன்ஸ், இயேசுவை அறிந்த ஆவி வேறு விதமா நடக்கிறார்கள். சபைதான், ஊழியம்தான், ஒரு கூட்டம் வேறு விதமா நடக்கிறார்கள். அவர்கள் சிலுவைக்கு பகைஞர். அவங்கள சொல்லவும் யாருக்கு விருப்பம் இல்லை. பெரிய ஆளுங்க, நம்ம எங்க தொந்தரவு பண்ணணும்? எங்க சபையில நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அப்பதான் கூட்டம் குவியும். தம்பி, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது அப்படி நான் சொல்லலன்னு வைங்கள, எங்க பாஸ்டர் நல்ல பாஸ்டர், எங்களெல்லாம் ரொம்ப அன்பா வச்சுக்கிடுவாரு. டேய், ஏண்டா உன்னை அங்க பார்த்தேன், ஏண்டா அங்க போற, ஏண்டா இப்படி பண்ற, எங்கடா போற, யார்டா பேசுற, இப்படி கேட்டா அந்த ஆளு ரொம்ப சொல்லுங்க, அதான் திட்டினதெல்லாம் சொல்லுங்களேன். அந்த ஆளு ரொம்ப என்னமோ, நான் சபைக்கே வரமாட்டேன், எனக்கு வர பிடிக்கல. ஏன்? பலார் நல்லா அடிக்கிற வாத்தியார் இடத்துக்கு மட்டும் நீ ஸ்கூலுக்கு ஆசையா, எங்க சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓடி போறேன்னு போறியாக்கும். படிக்கிற பிள்ளை போகும், படிக்கிற பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைக்கு இன்றைக்கு தொடர் மழையின் காரணமாக பள்ளி விடுமுறை, அன்னைக்கு தான் மேக்ஸ் எக்ஸாம். இந்த பையன் ராத்திரி உட்கார்ந்து திரும்ப திரும்ப போட்டு இப்ப காலையில டெஸ்ட் வச்சா 100க்கு 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறான். ரமணர் ஐயா டிவியில் வர்றார், சொல்றார். யாரு? இப்ப அவரை தாண்டி இன்னொருத்தர் வந்துட்டார். ஆனா அப்போ பேர் என்ன? வானிலை ஆராய்ச்சியாளர். யாரு? ரமணர் ஐயா டிவியில் வர்றார். நானுமே நிறைய நாள் பார்த்துருக்கேன். அவர் வந்து தொடர் மழையின் காரணமாய் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது சொன்ன உடனே ஒரு பைய டிவி முன்னாடி உட்கார்ந்து ஏங்கிறான், முட்டா பைய. ஆனா 100 மார்க் எடுக்கிற பிள்ளை இருக்கு பாருங்க, அது உட்கார்ந்து ஐயோ ஸ்கூல் லீவா, இன்னும் எக்ஸாம் இல்லையா. சபைக்கு வர ஒரு பிள்ளைக்கு பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு கசக்கும். நிறைய முட்டாள்தனங்களை சபைக்குள்ள வைத்திருக்கிறோம். நாம சிலுவைக்கு பகைஞரா இருக்க கூடாது, சிலுவைக்கு சிநேகிதரா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கியம். ஒரு கேள்வி கேட்கட்டா தம்பி? ரெடி பண்ணியா? ரெடி பண்ணிடு. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவி. ஒரு 3 மணிக்கு முடிக்குமா? 3 மணிக்கு முடிக்கலாங்கிறலாம். உங்க ஏகோபித்த கருத்துக்களை அப்படி கை தூக்கி சொல்லுங்க. வல்லையிலே சொல்லுங்க. ஜெயராணி சிஸ்டருக்காக கத்தரை துதிக்கிறேன். அவங்க தானா? அவங்க வேணி சிஸ்டர். ஓ, அதை கை தூக்கிட்டாங்க. மீதி எல்லாம் கை தூக்க மாட்டேங்கிறீங்களே. 3 மணிக்கு முடிக்கலாங்கிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம். கால்வாசி 3 மணிக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆனா இங்க அவசர சிகிச்சை மையம் திறக்கப்படும். ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, பயப்படாது. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். நம்பும் சகோதரன் வம்பு செய்திடுவான், அப்பம் புசித்திட்டோர் குதிகாலை தூக்குவான். நம்பும் சகோதர வம்பு செய்திடுவான்,
செய்திடுவார். அப்பம் புசித்திட்டோர் ஆரா துயரிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. ஆரா துயரிலும் மாறா கண்ணீரிலும் ஆற்றிடும் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ இதான் அன்னைக்குள்ள பாட்டு, பாடுங்க. கிறிஸ்துவின் மக்கள்கோ கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம். இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல, இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சொல்லி கொடுக்கறாங்கல்ல. அன்னைக்கு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீ. பாடுங்க கைதட்டி. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ. ஓ பூலோக இன்பங்கள் மாறி போய்விடுமே, லோகத்தார் எல்லாரும் கைவிடுவார் அல்லவோ. பூலோக இன்பங்கள் மாறி போய்விடுமே, லோகத்தார் எல்லாரும் கைவிடுவார் அல்லவோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலும் யோசேப்பின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. உற்றார் உறவினர் தள்ளி வெறுத்தாலும் யோசேப்பின் தெய்வம் என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கள்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம். ஆமென். ஓ தேங்க் யூ லார்ட். இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் சிநேகிதர், நித்தியமாய் ராஜா என் கூட்டாளி அல்லவோ. இயேசு என் நல்மேய்ப்பர், இயேசு என் சிநேகிதர், நித்தியமாய் ராஜா என் கூட்டாளி அல்லவோ. என்னே இப்பாரங்கள் என்னே கிளேசங்கள், கிறிஸ்தேசு ராஜா என். எத்தனை பிரச்சனை வரட்டும், பாருங்கள் என்னை கிளேசங்கள், கிறிஸ்தேசு ராஜா. அடுத்த சரணம். ஆமென். எக்கால நாதம் நான் கேட்டிடும் வேளையே, கஷ்டங்கள் யாவுமே நீங்கிடும் நேரமே. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அன்னைக்கு. எல்லா பாடல்களிலும் பரலோக நம்பிக்கையை வைத்தாங்களே. கேட்டிடும் நேரமே என்று வருவீர் நீர், எப்போ நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க என் நேச கூட்டாளியே. என்று நீர் வருவீர், எப்போ நீர் வருவீர் என் கண்ணீர் துடைக்க. யார் இப்படி பாடுவா தெரியுமா? சிலுவையின் சொந்தக்காரர்கள். அப்படி சிலுவையில் என்ன பாஸ்டர் ஆசீர்வாதம்? வேகமா 2 வசனங்களை மட்டும் வாசித்து முடிக்க போகிறோம். கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. காரணம் என்னங்க? சிலுவையில பத்தி அப்படி பெருசா பேச சிலுவை உங்களுக்கு என்னங்க பண்ணிடுச்சுன்னு பவுல கேட்ட அவர் சொல்லுவாரு, அவரால் ஓ உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நாங்க கிறிஸ்து சிலுவைக்கு சொந்தக்காரங்க. எப்படி சொல்றீங்க? சிலுவையிலே உலகத்தை அறைந்து இருக்கிறேன், உலகத்தை ஜெயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். I cannot live for the world. I can't live for the money. I can't live for a girlfriend. I can't. என்னால உலகத்திற்கு வாழ முடியாது, என்னால பணத்திற்கு வாழ முடியாது, என்னால் பங்காளிக்காக வாழ முடியாது. ஏன் தெரியுமா? நான் சிலுவைக்கு சொந்தக்காரன். நான் இயேசுவுக்காக மாத்திரம் தான் வாழ முடியும்.
உலகத்திற்கு வாழுகிறவன், பங்காளிக்கு வாழுகிறவன், மற்றவர்களுக்காய் வாழுகிறவன், அண்ணன் தம்பிக்காய் வாழுகிறவன், அண்டை அயலகத்தாருக்காய் வாழுகிறவன் சிலுவைக்கு சொந்தக்காரன் அல்ல. மனைவி வேணும், புருஷன் வேணும். வேதம் சொல்லுகிறது ஜெபத்திற்கு உபவாசத்துக்கு என்ன வரக்கூடாது? தடை வராம பலவீன பாண்டமா இருக்கிறதுனால அவளோடு கூட விவேகமா நடந்து கொள்ளனா. கர்த்தருடைய காரியம் முதல்ல, புருஷன் மனைவி உறவு இரண்டாவதுங்குது. சிலுவைக்கு யார் சொந்தக்காரன்? கர்த்தரை முன்னிலைப்படுத்தி, சிலுவையை முன்னிலைப்படுத்தி, தேவனை முன்னிலைப்படுத்துகிறவன் சிலுவைக்கு சொந்தக்காரன். கல்யாண வீடா? ஐயோ, முக்கியமான கல்யாண வீடு போய் தான் ஆகும் பாஸ்டர். அங்கதான் தெரியும் நீ சிலுவைக்கு சொந்தக்காரனா, உலகத்திற்கு சொந்தக்காரனா. அல்லேலூயா. நீங்க யாருக்கு சொந்தக்காரங்க? சத்தமா சொல்லுங்க, நீங்க யாருக்கு சொந்தக்காரங்க? அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே அவரின் மகிமையே எனது லட்சியமே. நம்ம எல்லாரும் சபையா சொல்லுவோமா, நாங்கள் சிலுவைக்கு சொந்தக்காரங்க? சத்தமாக ஒரு 3-4 முறை சொல்லுவீங்களா பிரதர்? நாங்கள் சிலுவைக்கு சொந்தக்காரங்க. அந்த பரலோகம் கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? நாங்கள் சிலுவைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் சிலுவைக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் சிலுவைக்கு சொந்தக்காரர்கள். இயேசுவின் மரணம் எங்களை சிலுவையோடு நெருக்கிட்டு, ஏன் தெரியுமா? உலகத்தை ஜெயிப்பதற்கு சிலுவை எங்களுக்கு உதவி செய்தது. ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்க போறோம். கலாத்தியர் 5:24. Galatians chapter 5 verse 24. கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன பாஸ்டர் அப்படி இயேசுவின் பலி உங்களுக்கு என்னதான் கொடுத்துச்சு? அது எனக்கு பரிசுத்த வாழ்வை கொடுத்துச்சு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன கொடுத்துச்சு? பரிசுத்த வாழ்வு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். அல்லேலூயா. இயேசு எத்தனை மணிக்கு சிலுவையில்